இந்த வீடியோவில் என்னோடய ரேடியன் பைக்குக்கு நானே ஃபுல் செயின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். அதை ஒரு சின்ன ஸ்டெப்பாக இதில் கொண்டு போயிருப்பேன். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே இருந்து பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் இது. ரேடியானுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. பேசிக்காக ஸ்ப்ளெண்டர் வச்சவங்களுக்கும் இந்த செயின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ இதில் பெரிய சேலஞ்சஸ்னால் எதுவுமே கிடையாது. எல்லாமே சிம்பிளான விஷயந்தான். இது ஈஸியாக நம்மளே மாற்றிடலாம். இதை ஒரு சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் மாற்றணும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் செயின் ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை மாற்றுறதுக்கு மட்டுமே 700 ரூபாய் சாலிடாக கேட்பாங்க. அந்த கியரை சுற்றி வட்டமாக ஒரு லைன் இருக்கும். அந்த மார்க்கிங்கில் தான் கரெக்டாக இதை ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டைட் வைக்கணும். இந்த வீல் ஹப்பில் வர பேரிங் மட்டும் நான் வெளியே எடுத்து போய் மாற்றிருப்பேன். ஏன்னா அதை தட்டி தான் எடுக்கணும். அது உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, பேரிங்கை மாற்றும் போது 2 பக்கமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேரிங் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டஸ்ட்டு உள்ளே போய் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் லைஃபும் அதிகமாக வரும். எதாவது மண்ணுன்னு எதாவது பட்டாலும் பேரிங் சீக்கிரம் போகாது. சில பேரிங்கில் 2 சைடு இருக்கும். சில பேரிங்கில் ஒரு சைடு தான் இருக்கும். இதில் ஒரு சைடு தான் இருக்கு. ஆமாம். மேபி இதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம், இதை மாட்டுறதுக்கு 2 பேராக தேவைப்படுமா அப்படின்றது. இல்லை, ஒருத்தரே போதும். ஏன்னா இது ஃபுல்லாகவே நான் ஒரு ஆள் தான் மாட்டினேன். இதில் முக்கியமாக தேவையான விஷயம் என்னென்னா கரெக்டான டூல்ஸ். நீங்கள் டூல்ஸ் மட்டும் கரெக்டாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். மற்றபடி எல்லாமே சிம்பிள் தான். இதில் பெரிய டஃபஸ்ட் ஜாப் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நான் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் தேவையான அளவுக்கு எந்த இடத்துல வேணுன்றதை ஓட்டி பார்த்துக்கலாம்.